ஒரு கிராமத்தில் பழைய ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு பழைய மர நாற்காலி இருந்தது. கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு விஷயம் சொல்வார்கள். அந்த நாற்காலியில் இரவு யாரும் உட்காரக்கூடாது. பல வருடங்களாக அந்த வீடு காலியாகவே இருந்தது. ஒரு நாள் சுரேஷ் என்ற இளைஞன் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தான். வீட்டுக்குள் சென்றபோது அவன் அந்த பழைய நாற்காலியை பார்த்தான். கிராமத்து பெரியவர் ஒருவர் சொன்னார், "தம்பி, அந்த நாற்காலியை வெளியே போட்டுவிடும். அது நல்லதில்லை." ஆனால் சுரேஷ் சிரித்தான். ஒரு நாற்காலி என்ன பண்ணும் என்று நினைத்தான். அந்த இரவு நேரம் நள்ளிரவு 12 மணி. திடீரென்று டக் டக் என்று சத்தம் கேட்டது. சுரேஷ் கண் திறந்து பார்த்தான். அந்த நாற்காலி மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது. அவன் எழுந்து பார்த்தான். அறையில் யாரும் இல்லை. அவன் மீண்டும் படுக்கையில் படுத்தான். சில நிமிடங்களில் நாற்காலி தானாக முன் பின்னால் ஆட ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் மெதுவாக ஒரு குரல் கேட்டது. "இது என் நாற்காலி." சுரேஷ் பயந்து திரும்பி பார்த்தான். அந்த நாற்காலியில் ஒரு கருப்பு நிழல் உட்கார்ந்திருந்தது. அவன் உடனே கதவை திறந்து ஓடிவிட்டான். அடுத்த நாள் காலை கிராமத்தினர் அந்த வீட்டுக்குள் சென்றார்கள். அந்த நாற்காலி மட்டும் இன்னும் மெதுவாக ஆடிக்கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் யாரும் அந்த வீட்டுக்குள் செல்லவில்லை. ஏனெனில் அந்த நாற்காலியில இன்னும் யாரோ உட்கார்ந்திருக்கிறார்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.